ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக அல்வா செய்கிறதுனாலே நிறைய நெய் தேவைப்படும்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த அல்வா செய்கிறதுக்கு துளி கூட நெய் தேவையில்லை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அல்வா செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா அடிசமமான ஏதாவது பிளேட் இல்லை பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம அல்வாவை ஒட்டாமல் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் சேர்க்குறோம். மற்றபடி அல்வா செய்கிறதுக்கு நெய் தேவையில்லை. இதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 3 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஒரு முழு தேங்காயிலிருந்து எடுத்த பால். இதுக்கு 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. எல்லா அளவும் ஒரே கப்பை பயன்படுத்தி அளந்துக்கோங்க. பாலில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணியில் கூட இந்த மாவை கரைச்சி சேர்க்கலாம். ஆனால் நம்ம இந்த அல்வா நெய் சேர்க்காமல் செய்கிறதால கண்டிப்பாக தேங்காய் பால் யூஸ் பண்ணி தான் செய்யணும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பில் நல்லா அடிகனமான கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் பயன்படுத்தி கூட செய்யலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் எடுக்க தேவையில்லை. நாட்டு சர்க்கரை கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். தூசி மண் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு மறுபடியும் பேனில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே நம்ம தேங்காய் பாலில் கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் கலவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறி வரும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ தொடர்ந்து பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர வரைக்கும் ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் இது நம்ம குக் பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சமாக பாதாம் முந்திரியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்காய் பாலிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து விடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அல்வா நல்லா நம்ம பீஸ் போடும்போது அழகாக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கலந்து விடும்போது மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம நெய் தடவி பாதாம் முந்திரி போட்டு வச்சுருக்க அந்த ட்ரேயில் அல்வாவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அப்படியே சூடாக இலையில போட்டு கூட பரிமாறலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அல்வாவை நம்ம ட்ரேயில் சேர்த்துட்டு மேலே நல்லா சமப்படுத்திக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ இதை அப்படியே நல்லா ஆறட்டுங்க. முழுமையாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். ஓரங்களை லைட்டாக கை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பராக நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியான தேங்காய் பால் அல்வா ரெடி ஆயிருச்சு. இந்த அல்வா நீங்கள் 1 வீக் வரைக்கும் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 15 நாள் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். நம்ம ஒயிட் சுகர் சேர்க்காமல் நெய் சேர்க்காமல் ஹெல்த்தியான முறையில் இந்த அல்வா செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.